ஏன்னா நேற்றுக்கு நம்ம சொன்னது போல் ஏப்பா எல்லாம் புரிஞ்சுதான்னு கேட்குறாரு ஆச்சாரியார். அவர் என்னங்கிறார், ஒரு தெரிஞ்சிச்சு என்ன மாதிரி ஒரு அதிக பிரசங்க எந்திரிச்சு எனக்கு புரிஞ்சுதுங்கிறார். உடனே ஆச்சாரியார் சொல்கிறார், உனக்கு ஒன்றும் புரியல உட்காரியான்ட்ட. உடனே பக்கத்தில் இருந்த இன்னொருத்தர் அவர் ரொம்ப கெட்டிக்காரு. அப்போ இவர் புரியலன்னு சொன்னால், இது புரிஞ்சுதுன்னு சொன்னால் உனக்கு தெரியல உட்காருன்ட்டார். அப்போ என்ன பண்ணணும், பெண்டில் மாதிரி அந்த பக்கம் போயான்ட்டார். போய் எனக்கு புரியவில்லைன்ட்டார். ஆஹா ரொம்ப சந்தோஷம், நீயும் உட்காருன்ட்டார். என்னையா வம்பா இருக்குது, புரிஞ்சதுன்னு சொன்னாலும் ப்ராப்ளம், புரியவில்லைன்னு சொன்னாலும் ப்ராப்ளம். அப்போ இதுதான் என்னதான் ப்ராப்ளம், என்னதான் இது என்னதான் பண்ணுறது அப்படின்னு இன்னொருத்தர்கிட்ட நான் சொல்லட்டுமான்னு கேட்குறார் ஒருத்தர், ஒரு பெரிய புத்திசாலியானவர். அவர் கேட்ட உடனே அவர் சொல்கிறார், புரிந்தது போல் புரிகிறது, புரியவில்லை, புரியாதது போல் இருக்கிறது ஆனால் புரிகிறதுன்னு. இப்படி ஒரு வஸ்து இருக்க முடியுமா இந்த உலகத்தில்? இந்த உலகத்தில் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். புரிகிறது போல் இருக்கிறது ஆனால் தெரிவது போல் இருக்கிறது ஆனால் தெரியவில்லை, தெரியவில்லை போல் இருக்கிறது ஆனால் தெரிகிறது. ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். எங்காவது நீங்கள் உங்களுக்கு அறிந்த அத்தனை விஷயத்திலையும் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதா? ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். சொன்னால் அவங்களுக்கு நான் 1000 ரூபா ப்ரைஸ் தரேன். அது நீதான் பாட்ட. ஏன்னா நான் என்பது தெரிகிறது, எனக்குள் நான் என்று புரணமாய். அதனால தான் அவர் ராஜவித்யா ராஜகுஷ்யம் என்று சொன்னார். இது ராஜவித்தை. ஏன் ராஜவித்தை? ராஜ ரகசியம். தெரிந்தது விஷயம், தெரியாதது என்ன? அறியாமை. அப்போ தெரிந்தது ஆனால் தெரியவில்லை என்று இருக்கிறதப்பா. நான் என்பது தெரிகிறது. இப்போ ஒரு ஒரு இருட்டுக்குள்ள ஒரு பொருளை நீ அறியணும்னா வெளிச்சம் வேண்டும். வெளிச்சம் வேணும்னா அன்னைக்கு நம்ம பார்த்தது போல வெளிச்சம் மட்டும் இருந்தால் பத்தாது, கண்ணு வேணும். கண்ணுக்குள்ள கண்ணினுடைய பாப்பா என்று சொல்லக்கூடிய கண்மணி வேணும். கண்மணியில் சக்தி வேணும். சக்திக்கு பின்னால் மனது வேணும். மனதுக்கு பின்னால் புத்தி வேணும். புத்திக்கு பின்னால் சைத்தன்யம் வேண்டும். அந்த சைத்தன்யம் இருந்தால் தான் நீ அத்தனையும் அறிய முடியும். எனவே சைத்தன்யத்தினுடைய வியாபகம் தான் அறிவுக்கு ஆதாரமாக இருப்பது என்று பார்த்தோம். இப்போ இதை சரியாக்க நீ ஒரு பொருளை பார்த்தா, ஒரு 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 டிவி பார்க்குற, ஒரு கண்ணாடி பார்க்குற, இதெல்லாம் பார்க்குறாய். இப்போ அமாவாசை இருளில் கரண்ட் போயிடுது. அப்போ அந்த நேரத்தில் டிவி தெரிகிறதா என்று கேட்குறோம். என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? பிச்சு டார்க். ஒன்றும் எதுவுமே உன்னுடைய கையை நீ பார்க்க முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு அடர்த்தியான கருமையான இருள். இந்த இருளில் நீ ஒன்றா கேட்குற, டிவி தெரியுதா, ஃப்ரிட்ஜு தெரியுதா, அது தெரியுதா, இது தெரியுதான்னு சொல்லி எல்லாம் கேட்டுகிட்டே இருந்துட்டு கடைசியில் நீ இருக்கிற அப்பா அப்படின்னு என்ன சொல்கிற? நான் இருக்கிறேங்க. யாருப்பா சொன்னா? அது மட்டும் எப்படி உனக்கு தெரிந்தது? சொப்பிரகாச சைத்தன்யமாக எனக்குள்ளே பிரகாசித்து கொண்டு ஒவ்வொரு விற்த்தியிலும் வியாபித்து என்னை எந்த ஒன்று அறிவித்து கொண்டிருக்கிறதோ அந்த அறிவு நான் என்கின்ற சைத்தன்ய ஸ்வரூபமாக அத்தனையும் விளக்கி கொண்டிருக்கிறது என்பதை அறிகிறோம். சரி, அந்த நான் யார் அப்படிங்கிறது போது தத்துவமசி, நீ அதுவாக இருக்கிறாய். அது பெரிய சப்ஜெக்ட். அப்படி போனோம். இப்போ இந்த ஒவ்வொரு அறியாமையையும் அறிவு என்பது நீக்கி கொண்டிருக்கிறது. அதே போல ஆத்மா அஜ்ஞானம் என்பதையும் ஆத்ம ஜானம் அஜ்ஞான கலுஷம் ஜீவம் ஞானாபியாசாத் விநிர்மலம் கிருத்வாஜானம் ஸ்வயம் நஸ்யே ஜலம் கதக ரேணுவது என்று எப்படி அந்த தேத்தாங்கொட்டையானது கிணற்றிலே வீசுகிற போது மேலிருக்கக்கூடிய அழுக்குகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு தானும் மறைந்து அங்கே அழுக்கு என்பது இல்லாமல் நீரோடு நீராக கலந்து விடுகிறதோ அதுபோல அஜ்ஞானத்தை எல்லாம் அழித்து விட்டு, எப்போ அழிக்கிறது? சிரவண மனன நிதித்தியாசனங்களினால. அபியாசம்னா என்னன்னா, அபியாசம்னா மேலே தூக்குறது, கீழே தூக்குறது, கையை தூக்குறது, திரும்ப 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 சொல்கிறது. அபியாசம்னா திரும்ப திரும்ப ஒரு செயலை செய்வதற்கு பேர் அபியாசம். அப்போ ஞானாபியாசம் எது? ஞானாபியாசம் சொல்லி நான் பிரம்மன் நான் பிரம்மன் நான் பிரம்மன் உட்கார்ந்துட்டு இருக்கிறதா? நான் பிரம்மன்கிறது அப்புறம் நான் பிரம்மன் தான். அது நான் பிரம்மன் என்று நீ அறிவதற்கு முன்னால விசாரம் வேண்டுமப்பா.
விசார ஜன்ய ஞானம்தான் ஞானம். அதுதான் பரிபூர்ண ஞானம். அந்த பரிபூர்ண ஞானத்தைத்தான் மெஞ்ஞானமாகி என்று சொல்கிறார். விஞ்ஞானம் எல்லாம் இல்லையப்பா. சரி, கீதையில் விஞ்ஞானம் என்று சொல்லியிருக்கிறதா? அல்ல, அது விசேஷ ஞானம். அந்த விசேஷ ஞானம் என்பது என்ன? இது அல்ல, இது அல்ல, நேதி 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 என்று இவைகளை எல்லாம் நான் இந்த சரீரம் அல்ல, மனம் அல்ல, புத்தி அல்ல, இந்திரியங்கள் அல்ல என்று ஒவ்வொன்றாக அத்தனையும் கலைந்துவிட்டு இதற்கெல்லாம் ஆதாரமாக எப்படி ஸ்தூல சூட்சும காரண சரீரங்களினுடைய அத்துணையிலும் எந்த ஒரு துரியமானது வியாபித்து மகா மச்சவது ஸ்தூல புக்கு என்று ஸ்தூலத்தை அனுபவிக்கக்கூடிய ஆத்மாவாக ஸ்தூல புக், அதே போல் சூட்சுமத்தை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது, அதே போல் ஆழ்ந்த உறக்கத்தை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அனுபவிப்பவர் அனுபவிக்கப்படுகின்ற பொருளிலிருந்து வேறு என்று இந்த ஸ்தூல பிரபஞ்சம், சூட்சும பிரபஞ்சம், காரண பிரபஞ்சம் அத்தனைக்கு அப்பாற்பட்டு அத்தனையிலும் வியாபித்து எந்த ஒரு வஸ்து இருக்கிறதோ அதுதான் ஓங்காரம். அந்த ஓங்காரம் தான் நான். அது எப்படி? அந்த மெஞ்ஞானம் எப்படி இருக்கிறதாம்? மிளர்கின்ற மெய்ச்சுடரே, நட்சத்திர சூரியோபாதி நட்சத்திர தாரகம், தானாக சொப்பிரகாச சைத்தன்யமாக இவைகளை எல்லாம் விளக்கி மெய்ஞானம் ஆன உடனே அங்கே எந்த ஒரு ஒரு மெக்கானிசம் நடக்கிறது என்றால், எனக்குள் இருக்கக்கூடிய அஞ்ஞானம் அனைத்தையும் அழித்துவிட்டு ஆவரண விட்சேப சக்திகளினுடைய தன்மையை உணர்ந்து நான் என்கின்ற அந்த சைத்தன்ய ஸ்வரூபத்தை அறிகின்ற போது அங்கே அறிவிப்பவர், அறிவிக்கின்ற பொருள் அறிவு என்பதற்கு மெஞ்ஞானமாகி மெழுகின்ற மெய்ச்சுடரே. மெய்ச்சுடர்னா மற்றதெல்லாம் பொய்ச்சுடரப்பானா. மற்றதெல்லாம் எது பொய்ச்சுடர்? எது? அதான் நட்சத்திர சூரியோ பாதி நட்சத்திர தாரகம் நேமாவி குதோ பாந்தி குதோயம் அக்னிகி தமேவ பாந்தம் அனுபாதி. அந்த பிரகாசத்தினால்தான் நீ அத்தனை பிரகாசங்களும் பிரகாசிக்க செய்கிறது என்கின்ற அந்த மெய்ச்சுடரே. அந்த மெய்ச்சுடர் என்னப்பா பண்ணிச்சுதான்? மெய்ச்சுடர் வந்துருச்சு. வந்தோடனே என்னாச்சு? எஞ்ஞானம் இல்லாதேன், எந்த ஒரு அறிவும் இல்லாதவன் நான். எந்த ஒரு அறிவும், எனக்கு சாதாரண விஷயங்களை கூட அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு இல்லாத நான், நிலையற்ற இந்த பிரபஞ்சம், அதன் வாழ்வு, அதை புரிய வைக்கக்கூடிய ஞானம் தந்து புரிய வைத்து திரையிலே தோன்றுகின்ற அந்த சம்பவங்கள் எல்லாம் திரையை சாராது என்கின்ற ஒரு பெரும் ஞானத்தை தந்து, நான் என்பதனுடைய உண்மை பொருள் தந்து, இந்த உலகம் பொய். பொய் நல்லா புரிஞ்சுக்கணும். பொய். உலகம் பொய்னா உடனே வேதாந்திகள்லாம் இந்த உலகத்தை இல்லைன்னு சொல்கிறானுங்க. எந்த அவன் வேதாந்தியே அல்லன்னா. யார் ஒருவர் இந்த உலகத்தை இல்லை என்று சொல்கிறார்களோ அவர்கள் வேதாந்தி அல்ல. அவர்களெல்லாம் சூன்யவாதிகள். அப்போது வேதாந்திகள் என்ன சொல்கிறாங்க? இருக்கிறது. எப்படி இருக்கிறது? 3 நிலையாக இருக்கிறதப்பா. 3 நிலையிலும் வியாபித்து இருக்கிறது. எது? பிராதிபாசிக சத்து, விவகாரிக சத்து, பாரமார்த்திக சத்து என்று 3 நிலையிலும் ஒரே வஸ்து தோற்றமளிக்கிறது. எப்படி ஆகாசமானது, மகா ஆகாசமானது ரூம் ஸ்பேஸ் என்று மட ஆகாசமாக, அதே போல் அதற்குள்ளே கட ஆகாசமாக அத்துணையிலும் வியாபித்திருப்பது எது என்றால் ஆகாசம். ஆகாசம் ஆகாசத்தை தவிர வேறில்லை. அப்படி சைத்தன்ய ஸ்வரூபமானது அத்தனையுமாக வியாபித்து அத்துணை பொருள்களிலும் நெடுந்து பொய்யாயினவெல்லாம் போயகல வந்தடலி மெஞ்ஞானமாகி மிளர்கின்ற மெய்ச்சுடரே. எஞ்ஞானம் இல்லாத ஈஸ்வர பேதம், ஜீவ பேதம், ஜீவ பேதம், ஜீவ ஈஸ்வர பேதம், ஜீவ ஜெகத் பேதம் என்கின்ற அத்தனையும் அழித்து அஞ்ஞான கலசம் ஜீவம் என்று சொல்லக்கூடிய அந்த அஞ்ஞானத்தை அழித்து ஜோதி 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 சுயம், ஜோதி 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 பரம், ஏக ஜோதி, ஏம ஜோதி, வாம ஜோதி என்று அத்துணை ஜோதிகளாகவும் எந்த ஒரு ஜோதியானது இருந்து கொண்டிருக்கிறதோ அந்த ஜோதியை எனக்கு நான் யார்னா சோட்டாவாதான். எந்த அறிவும் இல்லாத நான் எப்போ ஜீவ நிலையில்,
ஜீவன் என்கின்ற தசைனா அந்த ஆஸ்பெக்ட்ல, ஜீவன் என்கின்ற ஆஸ்பெக்ட்ல பார்க்கிற போது எந்த ஒரு அறிவும் இல்லாத சாதாரண இந்த விஷயங்களை கூட புரிந்து கொள்ளக்கூட தகுதியற்றவனாக இருந்த என்னை தகுதி உடையவனாக்கி, என எஞ்ஞானம் இல்லாதோன், எந்த ஒரு அறிவுமே இல்லை. முதல்ல என்னை பற்றி அறிவுங்கிறது மிகப்பெரிய விஷயம். இந்த லௌகீக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட அறிந்து கொள்ள முடியாமல் டென்ஷன் டென்ஷன் டென்ஷன், எப்போ பார்த்தாலும் டென்ஷன், நினைச்சா டென்ஷன், போனா டென்ஷன், வந்தா டென்ஷன், ஒரு வார்த்தை தவறி பேசினா உடனே ப்ராப்ளம். இப்படி 3 நிலைப்பாடுகளிலும், அறிவு நிலையிலே, இன்னும் மனோநிலையிலே, அறிவு நிலையிலே, உடல் நிலையிலே என்று சொல்லக்கூடிய இந்த ஆர்டர் ஈஸ்வரனது நியதிகளிலே சிக்கி தவிழ்த்து கொண்டிருக்கக்கூடிய என்னை இந்த ஆர்டர்களுக்கு அப்பாற்பட்டு நியதியாக நியத்தாவாக நான் இருக்கிறேன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானத்தை எனக்கு கொடுத்து என்ன சொல்றார், தகுதியுடையவனாக்க ஆக்கினான். எஞ்ஞானம் இல்லாத எந்த ஒரு அதிகாரித்துவம் என்பதே எனக்கு தெரியாது. அதிகாரித்துவம்னா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரும் தாசில்தாரும் கலெக்டரும் தான் அதிகாரி. அப்போ அதிகாரித்துவம் என்பது அதிகாரி சரீரம் என்று சொல்லக்கூடிய இந்த ஞானம் பெறக்கூடிய தகுதியுடையதாகிய இந்த சரீரத்திலே என்னை அறிவித்து எனக்கு அருள் தந்து புகுந்துல்லாசமாய் என யாவையுமாய் அல்லவுமாய் என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட அந்த பேரறிவாக விஞ்ஞானம் இல்லாதோன் என்னை என்ன பண்ணிட்ட, இன்பப் பெருமானே, இன்பம் டென்ஷன் 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 என்று இருந்தது போக சாந்தம் 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 சிவம் அத்வைதம். எப்போ சாந்தம் சிவம் அத்வைதம் எப்பொழுது ஒன்னஸ் என்பது ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் உனக்கு அந்த பேரின்பம். அது இல்லாத வரைக்கும் இல்லைன்ற என்ன, எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவரவர் உளந்தான் சித்திருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் அறிந்தேன் அந்த வித்தகரம் அடிக்கேவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்த. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எத்துணையும் பேதமுறா, எப்பப்பா உனக்கு ஆனந்தம் வரும், அதான் சொல்ற இன்பமாக்கினார். இன்பப் பெருமானே, என்னை இன்பப் சொரூபமாக நீ மாற்றினாய். எப்படி மாற்றினாய்? எத்துணையும் பேதமுறா, ஒரு சிறு துளி கூட வேறுபாடற்று எத்தனையும் பேதமுறா எவ்வுயிரும் தம்முயிர் போல் தன்னில் அனைத்தையும் அனைத்தில் தன்னையும் பார்க்கக்கூடிய அந்த தகுதி எப்போது வருகிறதோ அப்போதுதான் எங்கெங்க எத்வைதம் தத்தத் அனித்யம் அனித்யத்வா துக்கம்னா எதெல்லாம் இருமையாக பார்க்கிறாயோ, எங்கு ஒரு சிறு பேதம் என்பது ஏற்படுகிறது, எத்துணையும் பேதமுறா. பேதம் என்பது வந்துவிட்டாலே ப்ராப்ளம் என்பது வந்துவிட்டது. அப்போ இண்டிவிஜுவாலிட்டி என்பது வந்தோடனே எல்லா ப்ராப்ளங்களும் வருகிறது. எனவே எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தன்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்த உரிமை உடையவராய் எல்லாம் உனக்கு என்ன இருக்கிறதோ அத்தனை பேருக்கும் என்று யார் ஒருவர் எண்ணுகிறாரோ அவர்தான் சித்திருவாய் எம்பெருமான் நடம் புரியும். அங்கதாப்பா அவர் இருக்கார், அவர்தான் நான் தான் அவர். எப்படி அந்த மாபெரும் கடல் நீரை தவிர வேறில்லாமல் அத்தனை உபாதிகளுமாக வியாபித்திருக்கக்கூடிய நீர்தான் அலையாக, கடலாக, ஈவன் கடலாக, அதற்கு பின்னால் நீர்க்குமிழியாக அத்தனையும் வீற்றிருக்கிறது என்கின்ற அந்த ஒன்னஸ் என்பது எப்பொழுது ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் இன்பமாக ஆகிறது. அதான் எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமான். எப்போ அந்த ஆனந்தம் வருகிறது சொல்ற, அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. இத்தனைக்கும் எதியா காரணம்னா அஞ்ஞானம் போக வேண்டுமப்பா. அஞ்ஞானம் போகாவிட்டால் நீ எதை செய்தாலும் ஆனந்தம் என்பது வராது. அவர் எப்படி ஞானம் தர அஞ்ஞானத்தை அழித்து ஞானத்தை அழிக்கிறார் என்றால், சூரிய லோகம் எதா
அவர் சைத்தன்ய ஸ்வரூபமாக எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய அந்த சைத்தன்ய ஸ்வரூபம் உனக்கு ஞானத்தை கொடுப்பது, ஞானத்தை மறைப்பது, இதெல்லாம் அவர் அவர் வேலை இல்லையப்பா, அவர்கிட்ட அதெல்லாம் இல்லை. எப்படி ஒரு ராஜாவானவர் தன்னுடைய அரியணையில் இருந்து கொண்டு இந்த அவருடைய நாடு முழுவதும் அவருடைய அந்த இறையாண்மையை வியாபித்து கொண்டு இருக்கிறாரோ அது போலதான். இறையாண்மை அப்படின்னா இதுதான் அர்த்தம். ஈஸ்வர நியதி. அந்த ஈஸ்வர நியதியானது எப்படி அனைத்துமாக வியாபித்திருக்கிறதோ அது போல அந்த ஈஸ்வர நியதிக்கும் ஈஸ்வரனுக்கும் சம்பந்தம் இருக்குதானா? இல்லப்பான்ட்டு. எப்படி எதா சூரியலோகம், எதா சூரியன் எப்படி தன்னுடைய கிரணங்களை தான் இருந்தபடி இருந்து கொண்டு வீசுகிறது, இந்த கிரணத்தினுடைய தன்மையை பொறுத்து லோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இன்னும் சூரியன் உதிச்சாச்சு எந்திரிக்கலைங்கிறான். சூரியன் உதிச்சாச்சு இன்னும் எந்திரிக்கலையே அப்படின்னு சொல்றதுக்கும் சூரியனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? இருக்கிறது, ஆனால் இல்லைன்னா அது பாட்டில் எழுகிறது, அது பாட்டில் மறைகிறது. ஆனால் இரவு பகல், ஆஃபீஸ் டைம், அப்புறம் என்ன பிரைம் டைம், இதெல்லாம் எப்போ யார் வர்றா? நாம ஆக்கி கொள்வது. அதுபோல எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் அனைத்துமாக வியாபித்திருந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளின் உண்மைத்தன்மையை நீ உணர்ந்தால் அந்த அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நந்தறிவே. அந்த அறிவு தான் என்னுடைய அஞ்ஞானத்தை போக்குகிறது. அந்த அஞ்ஞானத்தை போக்கினால் மட்டும்தான் நான் ஆனந்தமாக இருக்க முடியும். அப்போ நீ ஆனந்தமாக இருக்கணும்னா இப்ப என்ன வேணும்னா, ஆனந்தமாக நீ இருக்க வேண்டும் என்றால் என்ன வேணும்? எது இருந்தாலும் நீ நினைக்கக்கூடிய ஆனந்தத்தை தராதப்பா. நீ எப்படிப்பட்ட ஆனந்தம் உனக்கு வேணும்? வீட்டுக்குள்ள ஆனந்தமா, வீட்டுக்கு வெளியே ஆனந்தமா, ரெண்டு காலையில் ஆனந்தமா, சாயந்தரம் ஆனந்தமா? எப்படி பார்த்தாலும் ஆனந்தம் என்பது எப்பொழுதும் வேண்டும் என்று நித்திய நிரஞ்சன ஆனந்தம். நித்திய நிரஞ்சன ஆனந்தம் என்பது அஞ்ஞானத்தை அழித்தால் மட்டும்தான் முடியும். அந்த அஞ்ஞானம் எப்போ போகும்? மெய்ஞானம் என்று சொல்லக்கூடிய நல்லறிவுங்கிறது. நல்லறிவு தீயறிவு மாறாத அறிவு. இந்த உலகத்தில் எந்த ஒரு அறிவாக இருந்தாலும் அது அறியாமையோடு கூடிக்கொண்டே போகிறது. பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. எந்த ஒரு அறிவாக நீ எவ்வளோ பிஹெச்டி பண்ணாலும் அதற்கு பின்னால் இன்னொருத்த அதை என்ன ஹிட் சாங் போல், அன்றைக்கி நான் சொன்னது போல் ஹிட் சாங் போல் அதை அடிச்சுட்டு அது போயிடுது. ஒரு காலத்தில் ஒரு பாட்டு மிக ஓகோ ஆகோ என்று எல்லா பக்கம் வியாபித்திருக்கிறது. போகிறவன் வர்றவன், சைக்கிளில் போகிறவன், காரில் போகிறவன் எல்லாம் முடங்கிட்டே போகிறான். சமைக்கிறவங்க வீட்டில் முடங்கிறான். அப்படி வியாபித்திருந்த அந்த பாடல் அடுத்த பாடல் வந்த உடனே போயிடுச்சு. இது நெகட் ஆயிடுச்சு. அதுபோல் ஒவ்வொரு அறிவும் ஒவ்வொருவரும் அந்த ஒரு 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 ஒன்றை கண்டுபிடித்து அதை மறுபடியும் வியாபிக்க விட்டு அதனுடைய தாற்பயத்தை எடுத்து சொன்ன உடனே இன்னொருத்தர் அது அல்ல இல்லைப்பாங்க. முதல்ல எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் அப்படிங்கிற 3 வஸ்து இருந்ததுங்களா? இல்லைப்பா, இந்த 3க்கும் ஆதாரமாக இன்னொன்று இருக்கிறதுனா. இப்போ அந்த ஆதாரத்துக்கு பேர் என்னன்னா பிளாக் ஹோல் தான். இப்போ என்னங்கன்னா 22வது வருஷத்தில் இந்த பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் என்பது எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் அல்லப்பா, இந்த 3க்கும் ஆதாரமாக ஒன்று இருக்கிறதே அதுங்கிறான். உடனே அவனுக்கு ஒரு நோபல் பிரைஸ். பாருங்க, இனி இதுக்கு மேலே ஒரு நோபல் பிரைஸ் யாருக்கும் கொடுக்க முடியாது. காரணம் சைத்தன்ய வியாபகம் தான் அத்துணைக்கும் காரணம் என்று அத்துணை ஞானிகளும் எடுத்து சொல்லியிருக்கு. 6000 வருடங்களுக்கு முன்னாலே வியாச பகவான் எப்போ வந்தது என்று தெரியாததை தொகுத்து கொடுத்தார். அந்த தொகுத்து கொடுத்ததை கௌடபாதர் போன்ற பெரியவங்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் வியாபிக்க விட்டு இன்றைக்கு நாமெல்லாம் சைத்தன்ய ஸ்வரூபத்தினுடைய வியாபகம்தான் சித்தி ஸ்திதி லய காரணம் என்று அறியக்கூடிய அந்த அந்த அறிவு தான் அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும். அதுதான் நல்லறிவு. அப்போ அந்த அறிவை இனி நெகேட் பண்ண முடியாது. இனி ஒரு ஹிட் சாங் வராது, இனி ஒரு ஹிட் ஞானம் வராது. அதனால் அதுதான் ஞானம், அதுதான்
சொரூபம், அதுதான் சொரூப ஞானம். விருத்தி ஞானத்துக்கும் சொரூப ஞானத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன என்றால், விருத்தி வியாப்தி பல வியாப்தி என்னமோ சம்ஸ்கிருதத்தில் வளர்றேன்னு நினைக்காதீங்க. இதை பற்றி நான் முதல்ல விரிவாக சொல்லி இருக்கிறேன். ஒருவேளை யார் ஹலோ, யார் கட் பண்ணுங்க, யாரோ ஃபோன் பண்ணுறாங்க, ப்ளீஸ் மியூட் பண்ண சொல்லி. ஹரி ஓம். மியூட் பண்ண சொல்லி. ஹரி ஓம். நீங்க உங்க இதில் கொண்டு சொல்லுங்க. ஸோ அதுதான் நல்லறிவு, வாலறிவு என்று திருவள்ளுவர் சொல்றார். வாலறிவன் நற்றால் தொழார் எனின். அது வாலறிவு, வாழ்ன பின்னால் இல்லை, வாஸ்ட் நாலேஜ். எப்படி சமுத்திரமானது வியாபித்திருக்கிறது, படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் முண்டு முன்னூர் குயவர்கள் எல்லாம் காட்சி வைத்தார் குடங்கள் எல்லாம். அந்த கைவல்ய நவநீதத்தை எடுத்து சொன்னேன் எப்படி சொன்னாரோ அதுபோல இந்த வாஸ்து நாலேஜ். அதனால் வாஸ்து நாலேஜ்னா பெருசாக இல்லை, ஒரே ஒரு வாக்கு தான், சத் சைத்தன்யம். சைத்தன்யத்தான் அத்துணைக்கும் காரணமாக இருக்கிறது என்பதை சொல்வது தான் நல்லறிவு. அப்படிப்பட்ட அந்த நல்லறிவு சரியா வருமா? சரி. அந்த நல்லறிவானது என்னாச்சு?